தமிழ்நாடு அரசானது அனைத்து மாவட்டங்களிலும் சிப்காட் அமைக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்திருக்கிறது. அதன்படி நாமக்கல் மாவட்டத்தில் சிப்காட் அமைப்பதற்கான கருத்துருவை அனுப்புமாறு மட்டும்தான் நாமக்கல் ஆட்சியருக்கு கடிதம் அளித்துள்ளது. சிப்காட் அமைப்பதற்கு இந்த மாவட்டத்தில் அதிகபட்சமாக புறம்போக்கு நிலங்கள் உள்ள பகுதிகளில்தான் எடுக்க வேண்டும் என அரசு விதிமுறை உள்ளது. அதேபோல் தொழில் வாய்ப்புகள் குறைந்த இடம், மக்கள் வேலைவாய்ப்பின்மையால் பாதிக்கப்பட்டுள்ள இடத்துல சிப்காட் அமைத்து வேலையை தரணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா துரதிர்ஷ்டவசமாக வலைப்பட்டி புதுப்பட்டி இந்த ஏரியா முப்போகம் விளையும் பூமி. இவங்க குறிப்பிடுற மாதிரி புறம்போக்கு நிலங்கள் 370 ஏக்கரா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நான் ராசிபுரம் நாமகிரிப்பேட்டை நாரைக்கிணறு பகுதியில் 3000 ஏக்கராவை புறம்போக்கு நிலம்னு அறிவித்து பலருக்கு பிரித்து அளிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தாலும் இங்கே எடுத்ததுங்கிறது தவறான ஒரு செய்தி. நாம் நம்ம சிப்காட் எதிர்ப்பு குழுவில் நாம் ஆர்டிஓ அவர்களை கேட்டோம், இந்த பகுதியில் தான் சிப்காட் அமைக்கணும்னு அரசு எதுன்னு கடிதம் கொடுத்துருக்கா அப்படின்னு. அப்படிலாம் எதுவும் கொடுக்கலிங்க, புறம்போக்கு அதிகமாக உள்ள இடங்களில் எடுங்கன்னு கொடுத்துருக்கு அப்படின்னாரு. சரி, அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் எந்தெந்த ஏரியாவில் புறம்போக்கு நிலம் அதிகமாக இருக்குங்கிற பட்டியல் நாமக்கல் கலெக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டோம். அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொன்னார். சரி, அடுத்ததாக இந்த முப்போகம் விளையக்கூடிய பூமியை நீங்கள் எப்படி தரிசு நிலம் குறிப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டோம். அதுக்கு ஒரு போகம் விளையலைனாலே அது தரிசு அப்படின்னாரு. அப்போ அடுத்த ஆண்டு விளைஞ்சால் அது விளைநிலம் ஆகிடுது. பட்டா நிலமாக இருந்தாலும் அந்த டைமில் விளைவிக்கலைன்னா அது தரிசு அப்படின்னாரு. சரி, அப்போ அடுத்த வருஷம் ஓட்டும்போது அது விளைநிலமாகிடுது. அப்போ இந்த தரிசுங்கிறது மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு நீங்கள் எதுவும் குறிப்பிட்டிருக்கீங்களா அப்படின்னா இல்லைங்கிறாரு. அப்போ அவருடைய நோக்கம் பட்டா நிலத்தையே தரிசு நிலமாக, நிரந்தர தரிசு நிலமாக ஒரு தவறான புள்ளி விவரத்தை அரசுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறார் அப்படிங்கிறது அதுலேருந்து தெரியுது. அப்போ இந்த நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளில் புறம்போக்கு நிலங்கள் இருக்குது, எவ்வளோ இருக்குங்கிற ஆவணங்களை திரட்டவில்லை. அதே சமயம் முப்போகம் விளையக்கூடிய நிலங்களை தரிசு நிலங்கள் அப்படின்னு காட்டுறாரு. மூணாவது, மேய்ச்சல் தரை புறம்போக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ ஒரு 50 ஏக்கரா எடுத்தால் இன்னொரு பகுதியில் 100 ஏக்கரா கொடுக்கணுன்றது விதிமுறைங்கிறத ஆர்டிஓ அவர்களே தெரிவித்தார். சரி, இந்த பக்கம் ஒரு 5000க்கும் மேற்பட்ட ஆடுங்க இருக்குது, ஒரு 500லேருந்து 1000 மாடுகள் இருக்குது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய மேய்ச்சல் தரை புறம்போக்குகளை சிப்காட்டுக்காக எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டால், வேறு ஒரு தாலுக்காவில் அதுக்கு 2 மடங்கு மேய்ச்சல் தரை புறம்போக்கு தந்தால் இங்கே இருக்கிற இந்த 5000 ஆட்டையும் ஒரு 1000 மாட்டையும் எப்படி தினைக்கும் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு மேய்க்க விட்டுட்டு கூட்டிகிட்டு வர முடியும்? அது சாத்தியமில்லாத ஒன்று. அப்படிங்கிறத பற்றி அவங்க தெளிவான பதில் எதுவும் இல்லை. இது மாதிரி பல்வேறு அரசாணைகளுக்கு விரோதமாக முற்றிலும் ஒரு திணிக்கப்பட்ட தவறான ஒரு பரிந்துரையை தான் இவங்க அரசுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியுது. இந்த தவறாக புள்ளி விவரம் கொடுத்துருக்குறோங்கிற செய்தியை ஓராண்டுக்கு முன்னால் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரியாதனமாக சொல்லிவிட்டாங்க. தவறாக கொடுத்துருக்கோம், நாங்கள் எல்லாம் ஒழுங்கு பண்ணி சரியானதை தரோம், அதுவும் உங்களுடைய ஒத்துழைப்போடு உங்களுடைய முன்னிலையில் சேகரித்து புதிதாக வரைபடம் தயாரித்து அதை நாங்கள் அரசுக்கு கொடுக்குறோம், உங்களுக்கும் தரோம்னு சொன்னாங்க. ஓராண்டுக்கு மேலாகியும் அந்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றலை. சரி, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தான் இந்த காத்திருப்பு போராட்டங்கிறது 39வது நாளாக இன்றைக்கி நடக்குது. மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இன்று வரை தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லைங்கிறது தான் ஒரு வருத்தமளிக்கக்கூடிய செய்தி. இனிமேலாவது இந்த நடவடிக்கைகளை வேகப்படுத்தி உரிய ஒரு கருத்துருவினை அளிக்கும் வகையில் இந்த சிப்காட் எதிர்ப்பு குழுவினரையும் அழைத்து அந்த பட்டியலை இறுதிப்படுத்தி அதை முறையாக அரசுக்கு அனுப்புறதுல எந்த ஆட்சேபமும் இல்லை. ஆனால்
சிப்காட் எதிர்ப்பு குழுவினரினுடைய அனுமதியோடு, ஏன்னாக்கா இது தவறான புள்ளி விவரம் போயிடக்கூடாதுங்கிற நோக்கம்தானே தவிர வேறு எதுவும் இல்லை. அதனால் எங்களையும் அழைத்து பேசி எங்களுடைய ஒப்புதலோடு அவர் அனுப்பி வைக்கணும் என கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.